நேர்களே, தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவது யார்? இப்போ பீகாருடைய தேர்தல் வெற்றி முடிந்த பிறகு தமிழ்நாடுடைய பிரச்சனைகள் இப்பொழுது ஆரம்பித்து விட்டது. 3 இலக்கு மோடி சார் சொல்றார். இனி அடுத்து நாங்க வைக்கிறது வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் உண்மையிலே கள நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இன்னைக்கு இந்தியாவிலே ஒரு பெரும் லீடிங் ஃபோர்ஸா வந்திருக்காங்க பிஜேபி. 1000 குறைகள், அடக்குமுறைகள், தவறான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஃபண்டமெண்டல் பேசிக்காவே இந்த தேர்தல் கமிஷன் நியமன முறையே பெரிய தப்புல. அதை பத்திலாம் யாரும் பேச மாட்டாங்க. அவங்க பார்லிமெண்ட்ல எல்லாரையும் வெளியேற்றி செய்துவிட்டு ஆர்டினன்ஸ் மூலம் தான் அந்த சட்டத்தை பாஸ் செஞ்சாங்க. அதன் மூலம் தான் இன்றைக்கு அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதுல டவுட் இல்லை. பொதுவா ஒரு கண்ணியமான ஒரு நேர்மையான அரசியல் தலைவர்கள், பத்திரிகையாளர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு பக்கம் மோடி, ஒரு 3 பேர் கொண்ட பேனல்ல, மற்றொரு பக்கம் ராகுல் காந்தி, மத்தியில் இருக்கிறவர் உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி. இதுதான் சரியா இருக்கும். என்ன செஞ்சாங்க தெரியுமா? தேர்தல் கமிஷன்ல ஆளை எடுக்கிறதுக்கு ஒரு பக்கம் மோடி, மற்றொரு பக்கம் ராகுல், 3வது உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி இருக்கணும். அப்ப அவரு இந்த 3 பேரும் சேர்ந்துதான் எல்லாருக்கும் பொதுவான ஒரு துறையிலிருந்து ஒருவரை தேர்ந்தெடுக்கணும். அது தேர்ந்தெடுக்கப்பட முடியாமல் அவரை டிஸ்குவாலிஃபைட் பண்ணிட்டு அமித்ஷா உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அவங்களால நியமிக்கப்பட்ட இந்த ஞானேஸ்வர் அமித்ஷா மோடிக்கு சமமான ஒரு பிஜேபி மெம்பரா செயல்பட்டு இன்னைக்கு எஸ்ஐஆர்ல பெரிய குழப்பம். 65 லட்சத்தை நீக்கி 45 லட்சமா ஃபைனல் பண்ணி இன்னைக்கு ஜெயிச்சிருக்கு. அது ஒரு ஃபேக்ட் ரீசன் நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் 10,000 கொடுத்த ஒரு ரீசன் சொல்லியிருக்கேன். 3வது சிறுபான்மை வாக்களை பிரித்த ஒய்சு. 4வது காங்கிரசினுடைய வெரி புவர் பெர்ஃபார்மன்ஸ் இன் தி பேட்டில். போர்க்களத்தில் அவர்களுடைய பொதுவானது. இப்ப தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் மாதிரி கிடையாது. தமிழ்நாடு ஒரு வித்தியாசமான மாநிலம். இப்ப தமிழ்நாட்டில் நம்ம எல்லா இடங்கள்லையும் பார்க்கிற போது திமுகவுக்கு ஒரு நல்ல பேரு கண்டிப்பா இல்லை, நிச்சயமா இல்லை. நான் அந்த அளவுக்கு அவங்க தவறான நடைமுறை, உதாரணத்துக்கு 13 அமைச்சர்கள் மீது மோசடி குற்றச்சாட்டுகள், டாப் டு பாட்டம். அப்புறமா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அதிகமா பேசப்படுது. தமிழ்நாட்டில் பாலியல் பலாத்காரம், தமிழ்நாட்டில் போதை, கஞ்சா, ரவுடிசம், கூலிக்கு கொலைகள், கனிம வள கொள்ளைகள். இந்த அமைச்சர்களே தங்கள் துறையில ஏராளமான முதலீடுகள். இதெல்லாம் நீங்க நினைக்கலாம் மக்கள்கிட்ட ஒரு ஹெக்டிக்கா இருக்கு. நான் நிறைய பேரை பார்த்தேன். ஆனா யாருமே டிஎம்கேக்கு ஃபேவரேட்டா சொல்லல. அந்த அளவுக்கு இறுக்கமான மனநிலை இருக்கிறது காரணம் இந்த 5 வருஷமா அந்த அரசுடைய செயல்பாட்டு 0 லெவல்ல போயிருக்குங்க. அதுல எந்த டவுட்டும் இல்லைங்க. ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டா, இந்த 0 லெவலுக்கு காரணம் அவர்களுடைய பார்வை, மக்களுடைய பார்வை வேறு விதமாக அமைந்திருக்கிறது. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, அவர்களுக்கு சாத்தியம் என்ன? இப்ப அதிமுகவை பொறுத்தவரை பாஜகவோட கூட்டணி என்ன, அது என்ன லாபம்? அவங்க கணக்கு ஒரு 18 நாங்க எடுத்திருக்கோம் பார்லிமெண்ட்ல, இவங்க ஒரு 23, இப்ப 41% அப்படின்ட்டு ஒரு குருட்டு கணக்கை போட்டு வச்சிருக்காங்க. இந்த கணக்கெல்லாம் எலெக்ஷன்ல நிக்கவே செய்யாது. இந்த 2மே நான் குறிச்சு வச்சுக்கிடுங்க. எலெக்ஷன் கழிச்சு பிஜேபி தமிழ்நாட்டில் எந்த நிலையிலும் அதுக்கான வாய்ப்பு இல்லை. 0 தான். வேல்முருகன் ஒருத்தர் கட்சி வச்சிருக்காரு பாருங்க, அதே தான். வாழ்வுரிமை கட்சி மாதிரி தான் இருக்கும். வட்டார கட்சி தான் அது. அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மக்களுடைய மனநிலை இல்லை. ஏதாவது பெரிய பிரளயம் நடந்தால் வரலாம், அதை நம்ம மறக்க முடியாது. இப்ப அண்ணாமலை வந்த பிறகு அந்த கட்சிக்கு ஒரு இருப்பதை போன்று ஊடகங்கள் ஊதி பெரிதாக்கின. இப்ப அண்ணாமலை வெளியேற போறேன்னு நானே நம்ம மாற்றுக்குரல்ல பல வீடியோக்களை பதிவு செஞ்சிருக்கேன். எனக்கு கிடைச்ச துல்லியமான ஆதாரம். அதுக்கு காரணம் அண்ணாமலையை சார்ந்து ஒரு இளம் ஐபிஎஸ், நல்ல பேசக்கூடியவர், தெரிஞ்சோ தெரியாமலோ ஏராளமான குற்றச்சாட்டுகளை திமுக மீது வைப்பார். இப்ப அவரை ஹை லெவல் லாபி கட்டுப்படுத்த, ரெஸ்டோர் கண்டெயின் பண்ணிட்டாங்க. இஸ் unable to move further activity. அதனால அவரு ஒரு சிக் யூனிட்டா பேரலைஸ்டா ஆயிட்டாரு. இப்ப அவர்
அடுத்த கட்ட பயணத்துக்கு அவரு வேற முயற்சிகளை பண்றாரு. அது வேற தலைப்பு. அப்போ திமுகவுக்கு எதிராக இவ்வளவு மோசமான நிலைப்பாடு. உதாரணத்துக்கு 505 வாக்குறுதியை கொடுத்தாங்க. அதுல 90 விழுக்காடு நடத்தினதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. 10% தான் அவங்க பண்ணியிருக்காங்க. முக்கியமா நான் ஒன்னே ஒண்ணு கேட்கணும்னு பாருங்களேன், எல்லாருக்கும் புரியுற மாதிரி. மாசம் ஒரு முறை எலக்ட்ரிக் பில்லு கட்டினாங்களா? இப்போ 500 யூனிட்டுக்கு மேல போகும்போது மக்களுக்கு 1200 ரூபா கட்டுறவங்களுக்கு 2500 3500 கட்டுறாங்க. இப்போ 500க்குள்ள ஒரு மாசம் எடுத்தா 500 வராது, 300 400 தான் வரும், 250 தான் வரும். அப்ப அவங்களுக்கு அதிக பணம் செலவாகாது. அது வாக்குறுதியில சொன்னாங்க, கொடுக்கல. கல்வி கடன் ரத்து கொடுக்கல. அதை போன்று கேஸ் மானியம் கொடுக்கல. பெட்ரோலுக்கு இது டீசலை குறைப்பேன் கொடுக்கல. வந்து என்ன பண்றாங்க, மின்சார உயரத்தை உயர்த்திட்டாங்க. பயங்கரமா டேரிஃப் இப்போ உயர்த்தி போச்சு. அது மட்டும் இல்லாம விலைவாசி உயர்த்தோம், பத்திரப்பதிவு உயர்த்தோம், கிட்ட கிராம சிட்டிகளில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அதிகரித்தது. 1000 ரூபாயை கொடுத்தீங்க, டாஸ்மாக்குலாம் பெரிய பிரச்சனை ஆயிப்போச்சு. நீங்க சொல்லக்கூடிய சாதனை என்ன சொல்றீங்க? 2 சாதனை சொல்றீங்க. பஸ் ஃப்ரீயா விட்டுருக்கோம், 1000 ரூபா கொடுத்துருக்கோம், சிற்றுண்டி கொடுத்துருக்கோம், அது பண்ணியிருக்கோம், 1000 ரூபா கொடுக்குறோம். அதெல்லாம் ஒரு பெரிய ட்ரெமண்டஸ் அட்டாக்கை அஃபெக்டா ஒரு தாக்குதலை ஏற்படுத்தாது. ஆனால் எதிரிகள் அங்கே பலவீனமாக இருப்பதுதான் திமுகவுக்கு வாய்ப்பு. செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு அந்த இடத்துல வர வேண்டிய ஒரு கரிஸ்மாட்டிக் பர்சனாலிட்டி யாருன்னு நீங்க பாருங்க. ஒரு சைக்காலஜிக்கலா பாருங்க சார். சார் இப்போ எம்ஜிஆர் அப்படின்னா ஒரு பெரிய தலைவர் சார். கருணாநிதினா அது ஒரு கரிஸ்மா. ஜெயலலிதா அந்த இடத்துல எடப்பாடி யாராவது வச்சு பாக்குறாங்களா சார்? தப்பா நினைக்காதீங்க. அந்த இடத்துல அவர் இல்லை. அதுக்காக அவருடைய திறமையை, அவருடைய இதெல்லாம் நம்ம ஒரு மனிதனை கேவலப்படுத்துறதுக்கு நமக்கு நோக்கம் இல்லை. எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா அப்படி ஒரு தலைவர்களுடைய கேப்பபிலிட்டியாக வசீகர தலைமைக்கு அவர் இல்லை. அந்த இடத்துல ஒருத்தர் வந்தார், சசிகலா அவர்கள். எப்படி வந்தார்னா நீங்க நல்லா பாருங்க. எல்லார்ட்டையும் ஒரு எக்ஸிஸ்டன்ட் இருப்பான ஒரு நிலை தான். சசிகலா மட்டும் இருந்திருந்தா எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க அந்த அம்மா, அவங்க ரொம்ப டாப் மோஸ்ட் அப்படின்னு எல்லார்ட்டையும் இருக்கும். எதிர்க்கிறவங்கள்ட்டையும் இருக்கும். அவங்கள்ட்ட இருந்திருந்தா கட்சி கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. ஜெயலலிதா பேருக்கு தானங்க எல்லாரும் சொல்றது, நான் சொல்லல. இந்த அம்மா தான் எல்லாம் பண்ணாங்க சசிகலாம்மா அப்படின்னு எல்லார்ட்டையுமே ஒரு பேச்சு இருக்கு. அந்த பேச்சை மடைமாற்றம் செய்து ஒழித்தது RSS லாபி, குருமூர்த்தி லாபி, பிராமணிகள் லாபி, பாஜக லாபி. இப்பொழுதும் வாய்ப்பு இருக்கிறது. இப்ப நீங்க பாருங்க, எந்த கட்சியிலையாவது யாராவது வெளியேற்றினா வெளியே அனுப்புவாங்களா? கூட சேர்க்கத்தான் பார்ப்பான். அண்ணாதுரையில இருந்து டாக்டர் எம்ஜிஆர்ல இருந்து செல்வி ஜெயலலிதால இருந்து அவ்வளவு பேரும் சேர்த்தாங்க. ஜெயலலிதாவோட வசீகர தலைவரா எடப்பாடி. ஜெயலலிதா எல்லாத்தையும் பீச் பாண்டியனை சேர்த்தாங்க, RM வீரப்பனை சேர்த்தாங்க, நெடுஞ்செழியன் உள்ள சேர்த்தாங்க, எல்லாரையும் சேர்த்தாங்க, அழகு பார்த்தாங்க, அதிகமா பேசினவர்கள்லாம் சேர்த்தாங்க. அதுதான் அரசியல். இன்னைக்கு பிஜேபி அப்படித்தான். பிஜேபிக்கு எதிராக நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணி ஆரம்பிச்சாரு, கடைசி இப்ப நிதிஷ்குமாரை சேர்த்துட்டாங்க இல்லையா? அதுதான் அரசியல். இந்த அரசியல் கூட தெரியாத, தெரிந்தும் தெரியாமல் இருக்கும் எடப்பாடி அவருடைய கூட்டணி நிச்சயமாக பலகீனமான கூட்டணி. குறித்துக் கொள்ளுங்க. அதுல அவருக்கு மைனஸ் பிஜேபி, பிஜேபிக்கு மைனஸ் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட சமூகங்களை மட்டும் வச்சிருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சவுத்துல காங்கிரஸ்காரங்க நிறைய பேர் பிஜேபிக்கு மாறிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டில இருந்து 2 கம்யூனிட்டி 3 கம்யூனிட்டில இருந்து எல்லாருமே பாரம்பரிய காங்கிரஸ்காரங்க பிஜேபிக்கு மாறிட்டாங்க. வழக்கமாக மயிலாப்பூர்ல அந்த மாதிரி பிராமண மக்கள் அதுல நிறைய பேர் பிஜேபி எப்பவும் இருப்பாங்க. மாதிரி கோவையிலையும் அவங்க வசதியா இருக்காங்க. அந்த மாதிரி வாக்குகள் அவர்களுக்கு பிரியாது. ஆனால் தமிழர்களின் வாக்குகள் வடக்கு பகுதியில பாருங்க, தலித்துகள் மட்டும் பாருங்க, மற்ற எல்லா இடங்களும் கிடையாது. அது விசுவாசமா லாயில அவங்களால வர முடியாது. அதனால எடப்பாடி இந்த 23 கீழே தான் போகுமே தவிர, இதுதான் திமுகவுக்கு பலம். அனைவரையும் சேர்த்தா மட்டும்தான். அதை சேர்த்தாலும் பிஜேபி கூட அவங்க சேரும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, இப்போ 3வது ஃபேக்டர் நடிகர் விஜய் பார்ப்போம். எல்லாரும் யூடியூப்ல எதையாவது ஒன்று பேச வேண்டியது. என்ன அடையாளத்தில் பார்க்குறீங்க? I would like to ask the concern, have you got of any appropriate evidence? உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த பேசினா அதுக்கு எவிடன்ஸ் இருக்கா? அப்ப எப்படி பேசுறீங்க? பேசக்கூடாது, தப்பு. விஜய் எங்கே ஜெயிப்பாரு, எந்த ஊர்ல ஜெயிப்பான்னு யாராவது சொல்ல முடியுமா? மதுரையில ரைஸ் மில்ல வேலை பார்த்த விஜயகாந்த் ஜெயிச்சாரு ரிஷிவந்தியத்துல. விஜய் ஜெயிப்பான்னு சொல்ல முடியுமா?
சொல்ல முடியாது. அவருக்கான ஓட்டு தெரியாது. அவர் எந்த இடத்துல அவர் கட்சிக்கு ஒரு மாஸ் பாப்புலேஷன் மக்கள் ஓட்டட் ஃபார் ஓட்டிங் அவருக்கு தெரியாது. அவர் எங்க ஜெயிப்பார்னு தெரியாது. அவர் கட்சி அமைப்பும் இல்லை, எல்லாரும் ஓடிட்டாங்க. 3 மாசம் தான் இருக்கு. ஆதவ அர்ஜுனை மட்டும் ஏடகுடமா பேசிக்கிட்டு இருக்காப்ல. யாருமே இல்லை, பிஎல்ஏ கமிட்டி கிடையாது. எப்படி ஜெயிப்பாரு? ஓட்டு போடுவாங்க. அவங்களா போய் போடுறவங்க, தன்னிச்சையா போடுறவங்க தான் போடுவாங்களே தவிர மற்றபடி இல்லை. ஆனால் திமுகவுக்கு எதிர் மனநிலை, நாங்கள் விஜய்க்கு வாக்களிப்போம், அது அதிமுக பிஜேபி அல்ல அப்படிங்கிற மனநிலை மக்கள்கிட்ட இருக்கு. அதிமுக கிரவுண்ட் லெவல்ல நல்ல ஒரு வலுவான அமைப்பு அம்மாவுடைய இதுல, முக்கியமாக கட்சியின் தலைவராக பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களை அவர்கள் ஓய்த்து விட்டார்கள். அது அவர்களுக்கு இழப்பு. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். திமுகவின் பலம் அதன் கூட்டணி, சிறுபான்மையினர் வாக்குகள் மற்றும் அரசில் இருக்கிறது ஏராளமான பணம். மற்றொன்று, பாஜக கீழே போகிறது அண்ணாமலை நீக்கத்தால். கொஞ்சம் 2-3 விழுக்காடு இருந்துச்சு, அதையும் இப்போது இழந்து விட்டார்கள். முக்குளத்தோர்கள் வெறுப்பு நிச்சயமாக இந்த முறை இல்லை. அவர்களுக்கான வாய்ப்பு எந்த நேனா நாகேந்திரனுக்காகவும் ஓட்டு போட போறதில்லை. நல்லா குறித்துக் கொள்ளுங்கள். விஜய் பத்தி ஒண்ணுமே தெரியாம அவர் 15% எடுப்பார், 8% எடுப்பார்னு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இப்போ ஒரு சிக்கல் என்னன்னா, எஸ்ஐஆரில் தமிழ்நாட்டில் அவர்கள் ஏதாவது எடுப்பாங்களா? நேற்று நம்மோடு டெல்லியிலிருந்து பேசவும் சொன்னாங்க, நிறைய இடத்துல 0 அட்ரஸ்ல அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அவங்க எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணாட்டா கூட இவங்க ஃபில் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்கன்னு அதிர்ச்சி தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் உறுதிங்க. எதையாவது ஒன்று செய்யறதுக்கு வல்லமை கொண்ட சக்திகளாக தேர்தல் ஆணையமும் பாஜகவும் இருக்கிறது. அது தமிழ்நாட்டில் வேலை செய்யுமாங்கிறத தாண்டி உத்தரப்பிரதேசத்திலும் வெஸ்ட் பெங்காலையும் செய்யும். தமிழ்நாடு இப்பொழுது ஒரு பேதி மாத்திரை கொடுக்கப்பட்ட தலைமையில் திமுக தடுமாற்றத்தில் இருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் வேலையை பிஎல்ஏ கமிட்டி ஆரம்பிச்சிட்டாங்க. கிராமங்கிராமமாக, வார்டு வார்டாக, வீட்டில் யார் இருக்கா, சொக்கலிங்கம் இருக்கிறாரா, சுப்பிரமணியன் இருக்காரா, வெளியூருக்கு போயிட்டாரா, புதுசாக யார் வந்திருக்காங்கலாம் அடையாளப்படுத்திட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு கஷ்டம்தான். ஆனால் இந்த முறை திமுகவின் வீழ்ச்சி தொடர்கிறது. அது அதிமுக பாஜகவின் வளர்ச்சி அல்ல. ஆனால் திமுகவின் வீழ்ச்சி பாஜக அதிமுகவின் வளர்ச்சி அல்ல. எதுவும் தெரியாத கண்கட்டி மனிதனாக நடிகர் விஜய் பயணிக்கிறார். இதுதான் உண்மையான நிலவரம். நாம் அடுத்த அனலைஸ்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.